ஒருத்தன் வந்து சிவனம்பாள்கிட்ட ஜாதகத்தை விசாரிச்சனை பண்ணும்பொழுது நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம கோயிலுக்கு வரோமோ அந்த பிரார்த்தனை பிரத்யக்ஷ கருணாமூர்த்தி ஞானாம்பிகாசனாத கலஹஸ்தீஸ்வரர் வந்து இன்னொரு பேர் சப்தரிஷீஸ்வரன் பேர் உண்டு. கலஹஸ்தீஸ்வரர் வந்து நம்மளுக்கு பிரத்யட்சமாக அனுகிரகம் கொடுத்துட்டுருக்கார். நிறையா ஊர்லேருந்து வந்துட்டுருக்கா. நம்ம உள்ளூர்வாசியோட புதுக்கோட்டை, மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர், கர்நாடகா, பெங்களூர், சென்னை, பாண்டிச்சேரி, காரைக்கால் இதுமாரி எல்லா ஊர்லேருந்தும் நம்மளோட சுவாமியோட சாநித்தியத்தை தெரிஞ்சுட்டோம், விஷயங்கள் தெரிஞ்சுட்டும் வந்து திங்கக்கிழமைங்க பரிகார பூஜையெல்லாம் நடந்துட்டுருக்கு விசேஷமான முறையில். மாதத்தில் வந்து 4 சோமவாரம், 2 பிரதோஷம், வளர்பிற அஷ்டமி, தேய்பிற அஷ்டமி மற்றும் வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு அர்த்தநாரீஸ்வர அபிஷேகம், வளர்பிற சஷ்டி முருகனுக்கு அபிஷேகம், கிருத்திகை விசேஷ அபிஷேகம், சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம், இப்படி விசேஷமான முறையில் மாதத்தில் உள்ள எல்லா விதமான ஃபங்க்ஷன்களும் விசேஷங்களும் நம்ம கோயிலில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கோயிலுக்கு வந்து எல்லா கோயிலையும் போய் தரிசனம் பண்ணுறது போல் நம்ம கோயிலில் சட்டுன்னு வர முடியாது. எப்படி நம்ம ஒரு பசங்க வந்து அப்பா அம்மா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோமோ, இங்கே வந்து சுவாமி நினைக்கணும், பிள்ளைங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமி நினைக்கணும். உங்களை யாராக இருந்தாலும் சுவாமி வந்து நீ வா என் கோயிலுக்கு வா, உனக்கு உண்டான வேலையை நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சுவாமி நினச்சா மட்டும் தான் நம்ம கோயிலுக்கு வர முடியும். எல்லாராலையும் வர முடியாது. அப்படிப்பட்ட சாநித்தியமான மூர்த்தி நம்ம கோவிலில். நிறைய பேர் வருவாங்க, ஆனால் வந்து கோயில் பூட்டி இருக்கும், இல்லை லேட்டாக வருவாங்க, இல்லை வந்தும் தரிசனம் பண்ண முடியாத சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா சுவாமி நினச்சா மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். ஏன்னா சப்த ரிஷிகள் வந்து தோஷ நிவர்த்தி விமோச்சனம் கிடைச்ச இடம். சுவாமியோட வருஷங்கள் அதில் முன் வைக்கணும். ஏன்னா 3000 வருஷமாக சுவாமி இருக்காருன்னா எப்படி வந்திருக்காரு என்னென்னு யாருக்குமே அந்த மூலப்பொருள் தெரியாது. அதனால் ரொம்ப ரொம்ப விசேஷமான சாநித்தியமான கருணாமூர்த்தி. எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கத்திரநத்தம் மாரியங்கோயிலேருந்து 2 கிலோமீட்டரில் அந்த கத்திரநத்தங்கிற சிவாலயம் அமைஞ்சிருக்கு. எல்லோரும் வந்து நம்ம சுவாமி ஞானாம்பிகாசனாத காளஹஸ்தீஸ்வரர் எல்லோரும் தரிசனம் பண்ணி, பஞ்சமூர்த்தின்னு சொல்லப்படுவோம், விநாயகர், சிவன், அம்பாள், முருகர், அஸ்திரதேவர், சண்டேஸ்வரர், இப்படி பஞ்சமூர்த்திகள் சொல்கிறது போல் நம்ம கோயிலில் பஞ்சமூர்த்தி விசேஷம். என்னென்னா சுவாமி அம்பாள், பைரவர், நவகிரகம், அர்த்தநாரீஸ்வரர், அப்படி எல்லோரும் நம்ம கோயிலில் விசேஷமான இருக்காங்க. எல்லோரும் தரிசனம் பண்ணி எல்லாம் உள்ள ஞானாம்பிகாசனாத காளஹஸ்தீஸ்வரர் திருவருளை பெறுமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன்.